திருவள்ளூர் தொகுதியில் திமுக சார்பில் மூன்றாவது முறையாக போட்டியிடும் வி.ஜி. ராஜேந்திரன் தனது தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து 20 நாட்களாக தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இன்று அந்த பிரச்சாரத்தின் ஒரு முன்னோட்டமாகவும் அந்த ஒரு ஸ்பெஷலாகவும் பார்க்க போனால் அவரது சொந்த கிராமமான பாண்டூர் கிராமத்தில் விழாக்கோலம் பூண்டு அவரை தெரு முழுவதும் ஆரத்தி எடுத்து வரவேற்கும் நிகழ்வை இங்கு பார்க்க முடிகிறது. சார் வணக்கம் சார். சார் ஒரு மனிதன் ஒரு வேட்பாளர் நல்ல ஒரு தொகுதிக்கு நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டா ஒரு சொந்த கிராமத்திற்கு வரும்போது அந்த தொகுதி மக்கள் எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வரவேற்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வெறும் அன்பா தான் பார்க்குறேன். அவங்க எங்கிட்ட வச்சிருக்கக்கூடிய அன்பு, நான் அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய பாசம் ரெண்டும் இணைந்தது தான் இது. இல்லை ஒரு வீடா தொடர்ந்து ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடிச்சு அவங்க மலர் தூவி மாலை அணிவிச்சு ஒரு வீடாவே வரவேற்கிறாங்க, ஒரு இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. இந்த வரவேற்பு இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியில் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றது ஒரு எடுத்துக்காட்டாகவே இதை பார்க்க முடியுது. தன்னோட சொந்த கிராமத்திற்கு நீங்கள் செஞ்சுருக்கிறத பார்க்க முடியும். இந்த வரவேற்பை நீங்கள் கொடுக்குறாங்க பொதுமக்கள். அவங்களுக்கு ஒருவேளை நீங்கள் இந்த அடுத்த நீங்கள் 3வது முறையாக தேர்வு செய்யப்பட்டால் என்ன செய்ய போகிறீங்க சார்? நிச்சயமாக இந்த ஒரு மாடர்னாக இந்த பாண்டூரை எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுருக்கோம். இந்த ஹைவேஸ் வேலை முடியிட்டோன்னு பார்க்குறேன். இந்த ஹைவேஸ் வேலை முடிஞ்சதுனா தான் பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் ரோடு வைடனிங் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இதில் பெண்டிங் இருக்குது. நிச்சயமாக இதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா இங்கே ஏற்கனவே ஆஸ்பத்திரி வசதி நம்ம ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்கள ஈஸியாக டக்குன்னு எமர்ஜென்சிலாம் பார்க்க முடியுது, எல்லா நேரத்துலையும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுது. அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க அதில் பாதி பேர் நம்ம கிட்ட பணியாற்றுறவங்களும் இருக்காங்க, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பும் இருக்குது. அதனால் எங்கிட்ட அந்த அன்பு மரியாதை வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு விஷயம் என்னென்னா, திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா மேலே இருக்கக்கூடிய அந்த திட்டங்களுடைய அந்த வழி நிச்சயமாக எல்லாரும் வந்து வீடு வீடாக வந்து சரியும் அப்படின்ற நம்பிக்கை தான் இது. சார், எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி இருக்குது, பொதுமக்கள் சார்பாகவும் ஒரு கேள்வி இருக்குது. எந்த சூழ்நிலையும் ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு ஒரு சிரிப்பால் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத எங்களுக்கும் சொல்லுங்கள், மக்களுக்கும் சொல்லுங்கள் சார். அது இயற்கையாக நம்ம வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்கவும் முடியாது. சிலதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கினா தான் அது சாதிக்க முடியும். மகிழ்ச்சின்றது நம்மக்கிட்ட இருக்கிறது தானே, எங்கேயும் வெளியில் கடையில் வாங்குறதோ இல்லை வேறு யாருக்கிட்டையும் வாங்குறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம எடுக்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. அது ஒன்லி அதுதான். நியூஸ் தமிழ் சார்பாக நீங்கள் என்னென்ன தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்கன்னு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். உங்கள் தேர்தல் பிரச்சாரம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி.